வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஆல்பா நியூமெரிக் சீரிஸோட டைப் 2 பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்ல இது டைப் 2 மாடல். டைப் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதுல வந்து ஆல்பபெட், சிம்பிள் அண்ட் நம்பர் மூணுமே மிக்ஸ் பண்ணி நமக்கு சீரிஸ் கொடுப்பாங்க. பட் இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆல்பபெட் லெட்டர்ஸும் சிம்பிள்ஸும் மட்டும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளோட சப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம இப்போ செஷன் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given series கொடுத்துட்டாங்க. if all the symbols are dropped from the given series, அதாவது இந்த சீரீஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்றாங்க, சிம்பிள்ஸை ஃபுல்லா ட்ராப் பண்ணிட்டு then அதுக்கப்புறமா which of the following consonant is fifth from the right hand. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிள்ஸை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு நியூ சீரீஸ் கிடைக்கும். அந்த சீரீஸ்ல ஃபிஃப்த் கான்சனன்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு, இது நமக்கு ரைட் ஹேண்டு இதுதான் இல்லையா? ஸோ இதுல இருந்து நமக்கு ஃபிஃப்த் கான்சனன்ட் சிம்பிள்ஸை ஃபுல்லாக ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ்வலாக பென் அண்டு பேப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக ஸ்க்ரீனில் கையை வச்சு தான் நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்க்குறப்போ ஃபிஃப்த் கான்சனன்ட் கேட்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கான்சனன்ட், இது செகண்ட் கான்சனன்ட். இந்த சிம்பிளை நம்ம எடுக்க மாட்டோம், இந்த வவ்வலை எடுக்க மாட்டோம், இந்த சிம்பிளை எடுக்க மாட்டோம். இது தேர்டு கான்சனன்ட், இந்த சிம்பிள் எடுக்க மாட்டோம், இந்த வவ்வல் எடுக்க மாட்டோம், இந்த சிம்பிள் எடுக்க மாட்டோம், இந்த வவ்வல் எடுக்க மாட்டோம், சிம்பிள் எடுக்க மாட்டோம், வவ்வல் எடுக்க மாட்டோம். இது ஃபோர்த் கான்சனன்ட், சிம்பிள் ரெண்டும் எடுக்க மாட்டோம். இது நமக்கு ஃபிஃப்த் கான்சனன்ட். ஓகேவா? இப்போ நமக்கான ஆன்சர் என்னது? ஆர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்க, ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ். ஸோ ஹவு மெனிக்கு பக்கத்தில் உள்ள வேர்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எழுதிக்கணும். ஹவு மெனி ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் விச் ஆர் இமிடியேட்லி ப்ரெசிடட் பை அ கான்சனன்ட். ப்ரெசிடட் அப்படின்னா ப்ரீவியஸ் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ்ல என்ன வரணும், கான்சனன்ட் வரணும். ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் வரணும். அண்டு இமிடியேட்லி ஃபாலோடு பை அ லெட்டர். சிம்பிளுக்கு இமிடியேட்லி ஃபாலோட்ல என்ன வரணும், லெட்டர் வரணும். ஸோ இதுதான் நமக்கான பேட்டர்ன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன அதே தான். எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஆல்பபெட் அதாவது லெட்டர்ஸை பேஸ் பண்ணி மூவ் பண்ணக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா நிறைய கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று நம்பர்ஸ் இல்லைன்னா சிம்பிள்ஸை வச்சு மூவ் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம டைரக்டா சிம்பிள்ஸை வச்சு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் இருக்குன்னா அந்த சிம்பிளுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும், பின்னாடி லெட்டர் இருக்கணும். அது என்ன மேம் லெட்டர் அப்படின்னா, இப்போ இங்க முன்னாடி வவ்வல் இருக்கக்கூடாது, கான்சனன்ட் மட்டும் தான் இருக்கணும் நமக்கு சொல்லிட்டாங்களா? கான்சனன்ட் மட்டும்தான், வவ்வல் இருக்கக்கூடாது. பட் இந்த லெட்டர்னே கொடுத்துருக்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அங்க கான்சனன்ட்டும் இருக்கலாம், வவ்வலும் இருக்கலாம். புரிஞ்சுங்களா? கான்சனன்ட்டும் இருக்கலாம், வவ்வலும் இருக்கலாம். இப்போ ஒரு சிம்பிள், அதுக்கு முன்னாடி கண்டிப்பா கான்சனன்ட் தான் இருக்கணும், பின்னாடி ஒரு லெட்டர், அது கான்சனன்டாவும் இருந்தாலும் ஓகே தான், வவ்வலா இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம சிம்பிள்ஸ் பார்க்குறோம். சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி கான்சனன்ட் தான் இருக்கணும். இங்க என்ன இருக்கு, ஈங்கிற வவ்வல் இருக்கு. ஸோ இது நம்ம எடுக்க மாட்டோம். அகைன் இந்த சிம்பிள் பாருங்க, முன்னாடி கான்சனன்ட் இருக்கு, ஆனா பின்னாடி என்ன இல்லை, லெட்டர் இல்லை. இதுவும் ஒரு சிம்பிள் தான். ஸோ இதுவும் நம்ம எடுக்க மாட்டோம். அகைன் இந்த சிம்பிளை பாருங்க, முன்னாடி கான்சனன்ட் வரணும், நமக்கு என்ன இருக்கு, இங்க சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் நமக்கு எடுக்க மாட்டோம், எலிமினேட் ஆயிடும் இல்லையா? ஓகே, அடுத்து இந்த சிம்பிள் பார்க்குறோம். முன்னாடி என்ன இருக்கு, கான்சனன்ட் தான் இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, லெட்டர் இருக்கு. அது வாட் எவர், பின்னாடி லெட்டரும் வரலாம், ஐ மீன் கான்சனன்ட்டும் வரலாம், வவ்வலும் வரலாம். அப்போ இது நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் பாருங்க, முன்னாடி கான்சனன்ட் இருக்கு, பின்னாடி லெட்டர் இருக்கு. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு சீரிஸ் கிடைச்சிருக்கா? இப்போ அடுத்து இந்த சிம்பிள், முன்னாடி கான்சனன்ட் இருக்கு, ஆனா பின்னாடி என்ன இல்லை, லெட்டர் இல்லை, சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ இந்த அட்டை நம்ம எடுக்கக்கூடாது. அகைன் இந்த சிம்பிள் பார்த்தாலும் முன்னாடி நமக்கு கான்சனன்ட் வரணும், ஆனா இங்க என்ன இருக்கு, அட்டுங்கிற சிம்பிள் இருக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அகைன் இந்த டாலர் சிம்பிளுக்கு வாங்க, முன்னாடி நமக்கு கான்சனன்ட் தான் இருக்கணும், இங்க என்ன இருக்கு, யூங்கிற வவ்வல் இருக்கு. ஸோ அப்போ இதையும் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த சிம்பிள் பக்கத்து முன்னாடி பாத்தீங்கன்னா கான்சனன்ட்டுக்கு பதிலாக என்ன இருக்கு, ஐங்கிற வவ்வல் இருக்கு. ஸோ அப்போ இந்த அண்டு சிம்பிளும் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த பிளஸ் சிம்பிள் பாக்குறோம், இதுக்கு முன்னாடியும் கான்சனன்ட் வரணும், ஆனா இங்க ஓங்கிற வவ்வல் இருக்கு. ஸோ அப்போ இதையும் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஆஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும், கான்சனன்ட் வரணும், இருக்கு, என்னங்கிறது கான்சனன்ட் தான். பின்னாடி என்ன வரணும், லெட்டர் வரணும், கான்சனன்டாவும் இருக்கலாம், வவ்வலாவும் இருக்கலாம். ஸோ இதுவும் இந்த சீரிஸ் வந்து இந்த ஆஸ் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் பாக்குறீங்க. பர்சன்டேஜ் சிம்பிள்ல முன்னாடி என்ன இருக்கு,
வவ்வல் இருக்கு, நமக்கு என்ன வரணும், கான்சனன்ட் வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த சிம்பிள் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ டோட்டலா நமக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த 3 சிம்பிள்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ, 3. மொத்தம் 3 சிம்பிள்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, இங்க 3 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Which of the following symbol is fourth to the left of second vowel from the right end of the given series? ஓகேவா? இப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட ரைட் ஹேண்ட்ல இருந்து வர செகண்ட் வவ்வல், ஓகேங்களா? சீரீஸோட ரைட் ஹேண்ட்ல இருந்து வர செகண்ட் வவ்வலு, அந்த வவ்வலோட ஃபோர்த்து லெஃப்ட்ல என்ன சிம்பிள் இருக்கு, அந்த வவ்வலோட ஃபோர்த்து லெஃப்ட்ல என்ன சிம்பிள் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது 4வதா வர சிம்பிள் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபோர்த் எலமெண்ட் எடுக்கக்கூடாது, 4வதா வர சிம்பிள் எடுக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட்ல இருந்து பாக்குறப்போ செகண்ட் வவ்வல் கேக்குறாங்களா? இப்போ இங்க இருந்து பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வவ்வல் ஏவா, இந்த ஓங்கிறது நமக்கான செகண்ட் வவ்வல், பிட்வீன்ல வேற எந்த வவ்வலும் இல்ல. ஸோ இப்போ இதுதான் நமக்கான செகண்ட் வவ்வல் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து என்ன கேக்குறாங்க, ஃபோர்த்து சிம்பிள் கேக்குறாங்க. அப்போ சிம்பிள்ல 4வதா என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் சிம்பிள், இது செகண்ட் சிம்பிள், இது தேர்ட் சிம்பிள், இதுதான் ஃபோர்த் சிம்பிள். அப்போ இந்த ஓவோட ஃபோர்த் டு தி லெஃப்ட்ல வர சிம்பிள் என்னது, இந்த அட்டு தான் ஃபோர்த் சிம்பிளா வருது. அப்போ நமக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷன் பிங்கிறது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி ரிவர்ஸ் ஆர்டர், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் செவன்த் டு தி ரைட் ஆஃப் ஓ? ஓகேங்களா? அதாவது கொடுத்துருக்க கிவன் சீரீஸை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்கன்னு சொல்றாங்க. ரிவர்ஸ் மீன்ஸ் இப்போ இங்க இது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஃபார்ம்ல வரும். Z வரும், J percentage A as N plus O and I. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இப்படி எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. இப்படி எழுதுனா என்ன ஆகும், டைம் டேக்கிங் ஆகும். ஸோ நமக்கு என்ன ஆகும், மார்க் லூஸ் ஆக வாய்ப்பு, ஐ மீன் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாம போயிட்டு மார்க் லூஸ் பண்ணிடுவோம். எப்பவுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆல்ஃபா நியூமெரிக்லாம் நீங்க பென் அண்ட் பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங்லாம் எல்லாமே வந்து பென் அண்ட் பேப்பரை அவாய்ட் பண்ண பார்க்கணும். அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இப்போ இதுல ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கத வந்து என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தென் எந்த எலமெண்ட் செவன்த் டு தி ரைட் ஆஃப் ஓன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு இந்த சீரீஸை நம்ம ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நார்மலா இந்த சீரீஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த சீரீஸ்ல இது வந்து நமக்கு என்னன்னு தெரியும், ரைட் ஹேண்ட் தெரியும், ரைட் ஹேண்ட் தெரியும். இது வந்து நமக்கு என்னன்னு தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் தெரியும். இது அப்படியே நம்ம திருப்பி போட்டா இது என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட்ல வருமா? ரிவர்ஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகும், ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது லெஃப்ட் ஹேண்ட்ல வருமா? இது என்ன ஆகும், ரைட் ஹேண்ட்ல வந்துருமா? அப்படியே அந்த சீரீஸ் என்ன பண்ண போகுது, ரிவர்ஸ் ஆக போதா? ஸோ அப்போ அங்க இருக்கிறது என்ன பண்ணுது, அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. இதானே லாஜிக்கு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, செவன்த் டு தி ரைட் ஆஃப் ஓ. அந்த ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓவோட செவன்த் டு தி ரைட்ல என்ன இருக்குன்னு கேட்குறாங்களா? அப்போ கிவன் சீரீஸ்ல ஓவோட செவன்த் டு தி லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதுதானே ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓவோட செவன்த் டு தி ரைட்டா மாறும். அதாவது அப்படியே என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்ல எடுத்துக்கோங்க, அதுதான் ரிவர்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இங்க செவன்த் டு தி ரைட் ஆஃப் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன ஆகும், லெஃப்ட்ல இருக்கும். இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ரைட்ல வருதுன்னா ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அது லெஃப்ட்ல தான் இருக்கும். அப்போ இந்த ஓவ்ல இருந்து செவன்த் டு தி லெஃப்ட் என்ன நான் பார்த்தா போதும். 1 2 3 4 5 6 7 என்ன வருது, இந்த அட்டு சிம்பிள் தான் நமக்கான ஆன்சர். பட் ஆனா இது கரெக்டா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா கிராஸ் செக் பண்ண போறோம். ஜஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்காக நான் கிராஸ் செக் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரிவர்ஸ்ல எழுதுனா எப்படி எழுதுவோம், Z J percentage A as N plus O and I dollar U Y E symbol at R percentage Q G. ஸோ இப்படி போயிட்டே இருக்குமா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, இது கிவன் சீரீஸ்ல இது ஓ, இங்கேயும் அந்த சீரீஸ்ல இருக்க ஓ. இந்த கிவன் சீரீஸ்ல ஓவோட ரைட்ல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகுது, ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே லெஃப்ட்ல வருதா? கிவன் சீரீஸ்ல ஓவோட லெஃப்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓவோட ரைட்ல வருதா? இதை தான் நான் அந்த இடத்துல மீன் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ ஓவோட லெஃப்ட்ல என்ன வருதுன்னு செவன்த் டு தி ரைட் ஆஃப் ஓன்னு கேட்குறாங்க. ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கவுண்ட் பண்ண என்ன வருது, 1 2 3 4 5 6 7 அட்டு சிம்பிள் வந்துருச்சா? இதை தான் நம்ம என்ன பண்ணோம், இங்க அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கவுண்ட் பண்ணோம்.
உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹவு மெனி என்ன சொல்றாங்க, சிம்பிள்ஸ். ஓகேவா, ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் தேர் பிட்வீன் த தேர்ட் கான்சனன்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து வர தேர்டு கான்சனன்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கான்சனண்ட்டை மட்டும் கவுண்ட் பண்ணி தேர்டா எந்த கான்சனன்ட் வருதோ அந்த கான்சனன்ட் அண்ட் தேர்டு வவ்வல் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல இருந்து வவ்வல்ஸை கவுண்ட் பண்ணிட்டு வந்து தேர்டு வவ்வலா எது வருதோ அந்த வவ்வலை எடுக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட்ல இருந்து இப்போ தேர்ட் கான்சனன்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் கான்சனன்ட், இது வவ்வல் கேன்சல் ஆயிடும். இது செகண்ட் கான்சனன்ட், இதுதான் தேர்ட் கான்சனன்ட். ஸோ நமக்கு தேர்ட் கான்சனன்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் என்ன கிடைக்குது, இந்த டி கிடைக்குது. இப்போ தேர்டு வவ்வல் ஃப்ரம் த ரைட் ஹேண்டா, இப்போ ரைட் சைட்ல இருந்து வவ்வல்ஸ் தேர்ட் கவுண்ட் பண்ணிட்டு வரணுமா. இப்போ வவ்வல் எங்க இருக்குன்னு பாருங்க, ZA இங்க இருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வவ்வலு, இது செகண்ட் வவ்வலு, இந்த ஐங்கிறதா என்னது தேர்ட் வவ்வலா. இப்போ டி ஐ ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சா. ஸோ இந்த டிக்கும் ஐக்கும் இன்பிட்வீன்ல இந்த கிவன் சீரீஸ்ல எவ்வளோ சிம்பிள்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள் இங்க இருக்கு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இந்த டாலர். ஓகே, ஃபிஃப்த் சிம்பிள். ஓகேவா, மொத்தமா 5 சிம்பிள்ஸ் வந்து இந்த டிக்கும் ஐக்கும் பிட்வீன்ல இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, இந்த 5 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இது செட் 2. இப்போ நம்ம அடுத்த செட் பார்க்க போறோம். கிவன் சீரீஸ்ல உள்ள சிம்பிள்ஸ் அண்ட் வவ்வல்ஸ். ஓகேவா, சிம்பிள்ஸ் அண்ட் வவ்வல்ஸை ஃபுல்லாத்தையும் ட்ராப் பண்ணுங்க, அதாவது ரிமூவ் பண்ணுங்க. ட்ராப்டு அப்படின்னா ரிமூவ்டு. சிம்பிள்ஸும் வவ்வல்ஸும் ட்ராப் பண்ணுங்க ஃப்ரம் த கிவன் சீரீஸ். அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் 7th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த நியூலி ஃபார்ம்டு சீரீஸ். ஓகேவா, இப்போ நம்ம சிம்பிள்ஸையும் வவ்வல்ஸையும் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்க என்ன இருக்க போகுது, வெறும் கான்சனன்ட் மட்டும் தான் இருக்க போகுது இல்லையா. இது மொத்தமாவே என்னது, ஆல்பபெட்டும் சிம்பிள்ஸ் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி இருக்க போகுது. இதுல நம்ம சிம்பிள்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ண போறோம் அண்ட் வவ்வல்ஸையும் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ரிமைனிங் அந்த சீரீஸ்ல என்னதான் இருக்கும், கான்சனன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல அந்த டிராப் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் ஹேண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு 7th இருக்கிற லெட்டர் எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அந்த 7th எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கலாமா. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்ல இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே வருவோம். கரெக்டா, நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே தானே, பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆல் தி சிம்பிள்ஸ் அண்ட் வவ்வல்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கணும். அப்போ டேரக்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வவ்வல்ஸையும் சிம்பிள்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே வர போறோம். ஸோ இது ரெண்டும் ரிமூவ் ஆயிடும், இது ஃபர்ஸ்ட். இது ரெண்டும் ரிமூவ் ஆயிடும், இது செகண்டு. இந்த வவ்வலும் சிம்பிளும் ரிமூவ் ஆயிடும், இது தேர்டு. இந்த சிம்பிள் ரிமூவ் ஆயிடும், இது ஃபோர்த்து. இந்த சிம்பிள் ரிமூவ் ஆயிடும், இது ஃபிஃப்த்து. இந்த சிம்பிள் ரிமூவ் ஆயிடும், இது சிக்ஸ்த்து. இந்த சிம்பிள் ரிமூவ் ஆயிடும், இது 7th. நமக்கு என்ன கேட்குறாங்க, 7th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த நியூலி ஃபார்ம்டு சீரீஸ் தானே கேட்டாங்க. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட்ல தான் எனக்கு 7th பிளேஸ்ல என்ன இருக்கு, இந்த விங்கிற லெட்டர் இருக்கு. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்னது, விங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம கரண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ல ஆல்ஃபா நியூமெரிக் கேட்குறாங்க அப்படின்னா, ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர் சீரிஸ் எது கேட்டாலுமே உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது 2 லைன் பேஸ்ல தான் இருக்கும். நீங்க 10 to 20 செகண்ட்ஸ்ல அதை சால்வ் பண்ண முடியும். பட் ஒரு 2 கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லென்த்தியா கொடுத்துருப்பாங்க. லென்த்தியா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஒரு 2 ஆப்ரேஷன் பண்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது டைம் டேக்கிங் அப்படின்னா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி சம்ஸும் உள்ள பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த லெட்டர்ஸ் பிட்வீன், இந்த 2 சிம்பிளுக்கும் பிட்வீன்ல உள்ள லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸை ஆர் டேக்கன், அந்த லெட்டர்ஸ் 2 சிம்பிளுக்கும் பிட்வீன்ல உள்ள லெட்டர்ஸை எடுத்துட்டு அதை அரேஞ்ச்டு அட் த பிகினிங் ஆஃப் த கிவன் சீரீஸ், அதாவது இந்த பிகினிங் ஆஃப் த கிவன் சீரீஸ்ல நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ இந்த எண்ட்ல இருந்து அந்த பிட்வீன்ல என்னென்ன லெட்டர்ஸ் வருதோ அந்த லெட்டர்ஸை எடுத்து அதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அதை இங்கே பிளேஸ் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சா. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, தென் அதை அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் 11th டு தி லெஃப்ட் ஆஃப் தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். அதை அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் தேர்ட் சிம்பிள் இருக்கா. ஸோ இந்த தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட 11th டு த லெஃப்ட்ல என்ன எலமெண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பண்ணலாமா. கொஸ்டின் தான் பார்க்க லென்த்தியா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க,
இந்த டாலர் சிம்பிளுக்கும் இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் ரெண்டு சிம்பிளுக்கும் இன்பிட்வீன் உள்ள லெட்டர்ஸை எடுங்கன்னு சொன்னாங்களா? என்னென்ன இருக்கு? கே, என், பி, வி, எல், எஸ் இல்லையா? இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே எடுத்தாச்சா? இப்போ இந்த லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணுமா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னா நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆல்பபெட் வேல்யூஸ்க்கு. ஸோ 11, 14, 2, 22, 12, 19 இதை எடுத்து எழுதிட்டு நீங்க நம்பர்ஸ் போட வேணாம். டைரக்டா இப்போ கேனா 11, என்னன்னா 14, பினா 2, பினா 22, எல்னா 12, எஸ்னா 19. இப்போ இதை ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இந்த 2 பிளேஸ்ல இருக்க பி வரும். நெக்ஸ்ட் இந்த 11னா கே வரும். நெக்ஸ்ட் 12னா எல் வரும். நெக்ஸ்ட் என் வரும். அடுத்து எஸ் வரும். அடுத்து வி வரும். ஸோ இதுதான் நமக்கான ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இதை இந்த கிவன் லெட்டர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம எடுத்த லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இந்த பிகினிங் ஆஃப் த சீரீஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பிகினிங் ஆஃப் த சீரீஸ்ல பி, கே, எல், என், எஸ், வி அப்படின்னு பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்பிட்வீன்ல இது ஃபுல்லாவே என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும். அகைன் இதை நீங்க இன்பிட்வீன்ல கவுண்ட் பண்ணக்கூடாது. நம்ம இங்க இருக்கிறத எடுத்து அவங்க சொன்ன மாதிரி ஆல்பபெட்டிக்கல் அரேஞ்ச் பண்ணி முன்னாடி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்க இருக்கிறது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். பட் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தென் which of the following element is 11th to the left of third symbol from the left hand? இப்போ இதுல இருந்து நமக்கு சீரிஸ் கிடைச்சிருச்சு. தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் கேட்குறாங்க. இப்போ இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் சிம்பிள் எங்க இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட். இந்த டாலர் சிம்பிள் தான் என்னது? நமக்கான தேர்ட் சிம்பிள் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ இதோட 11th டு த லெஃப்ட், 11th டு த லெஃப்ட்னா இப்படி தானே போகும். லெஃப்ட்னா இப்படி தானே போகும். அப்போ 11th என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11th பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? இந்த எல்லுங்கிற லெட்டர் இருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் என்னது? எல்லு தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி இதுவும் லென்த்தி கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கிவன் சீரீஸ், இந்த கொடுத்துருக்க சீரீஸ்ல எவ்ரி ஆட் பொசிஷன் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரிமூவ்டு. லெஃப்ட் ஹேண்டில் இருந்து ஆட் பொசிஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பொசிஷன் அப்படின்னா இப்போ இதுக்கு நம்பர் போட்டால் என்ன பண்ணுவோம்? 1, 2, 3, 4, 5ன்னு போகுமா? அப்போது இந்த 1, 3, இந்த 5, இந்த 7, அடுத்து 9 இந்த மாதிரி எவ்ரி ஆல்டர்னேட் எலமெண்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட் ஃபுல்லாகவே என்ன ஆகும்? ரிமூவ் ஆகுமா? இப்போது இது ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். கரெக்டா? இது வந்து ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்டில் இதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணியிருக்க எல்லாமே ஆட் பொசிஷனு. இந்த ரிமைனிங் எல்லாமே ஈவன் பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து. இப்போ இதையே வந்து நான் ரைட் ஹேண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எடுப்பீங்க? இங்கேருந்து 1, 2, 3 போடணும். இந்த 1, 2, 3 போட்டுட்டு ஆட் நம்பர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பொசிஷனு, ஈவன் நம்பர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஈவன் பொசிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்டு அதில் உள்ள ஆட் பொசிஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஓகே, ஆட் பொசிஷன் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தென் which of the following element is exactly between the 7th element from the left hand and 3rd element from the right hand of the newly formed series. ஓகேவா? இப்போ அந்த ஆட் பொசிஷன்ல உள்ள எலமெண்ட்டை ஃபுல்லா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 7th element from the left hand, அதுக்கப்புறம் ரிமைனிங் சீரிஸ் வரும் இல்லையா? அந்த நியூ சீரீஸ்ல 7th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் என்ன எலமெண்ட் வருதோ அதையும் அண்ட் 3rd எலமெண்ட் ரைட்ல இருந்து 3rd வருது இல்லையா அதையும் எடுத்து அதுக்கு இன்பிட்வீன்ல உள்ள எக்ஸாக்ட்லி பிட்வீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு எக்ஸாக்ட்லி பிட்வீன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் மேபி வரலாம் இல்லையா? இப்போ பி ஆர் அண்டு ஜி எம் அட் டி. ஓகேவா? இப்படி ஒரு சீரீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஆருக்கும் எம்முக்கும் பிட்வீன்ல என்னென்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஆருக்கும் எம்முக்கும் பிட்வீன்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அண்டையும் ஜியையும் சொல்லுவீங்க. கரெக்டா? அண்டும் ஜியும் தான் பிட்வீன்ல உள்ள எலமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் நான் இதுவே வந்து உங்களுக்கு பிக்கும் டிக்கும் எக்ஸாக்ட்லி பிட்வீன்ல இருக்க எலமெண்ட் என்னன்னு கேட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பிக்கு டிக்கு பிட்வீன்ல உள்ள இந்த எலமெண்ட்ஸ்ல எது எக்ஸாக்ட் மிடில் வருதுன்னு பார்க்கணும். இந்த பக்கம் ஒரு எலமெண்ட் கேன்சல் ஆகிடும், இந்த பக்கம் ஒரு எலமெண்ட்டை கேன்சல் பண்ணும், இங்கிட்டு கேன்சல் ஆகிடும், இங்கிட்டும் கேன்சல் பண்ணும். அப்போ எக்ஸாக்ட்லி என்ன கேன்சல் ஆகாம இருக்கு? இந்த ஜிங்கிற எலமெண்ட் இருக்கா? ஸோ அப்போ அந்த பிக்கும் டிக்கும் எக்ஸாக்ட்லி பிட்வீன்ல கேன்சல் ஆகாம இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜி தான். இதுதான் எக்ஸாக்ட்லி பிட்வீன். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆட் பொசிஷன்ல ஃபுல்லா எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க? ரிமூவ் பண்ண சொல்றாங்களா?
ஜஸ்ட் அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதுமா? ரிமூவ் பண்ணால் என்ன ஆகிடும், இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுமா? ஜஸ்ட்டு இதை நம்ம ஸ்க்ரீனில் கவுண்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும்தான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே தானே? ஓகே, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி பிட்வீன் த 7th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, 7th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணும்போதே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆட் பொசிஷனில் உள்ளதெல்லாம் விட்டுட்டு கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 என்ன வருது, இந்த விங்கிற லெட்டர், இந்த விங்கிற லெட்டர் வருதா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், 3rd எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. அதே தான் அந்த 3rd எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. பட் என்னன்னா ஆட் பொசிஷன் அப்படிங்கிறது இப்போ லெஃப்ட்ல இருந்து ஆட்ல போகிறது ரைட்ல இருந்து வரப்போ என்ன ஆகிடும்னா ஆப்போசிட்ல மாறும், அதாவது ஈவன் பொசிஷனாக மாறும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன், இங்கேருந்து நான் 1 2 3 போட்டுட்டு போகிறேன் இல்லையா, 6 7 8 9 10, இருங்க சின்ன சீரீஸாக எடுத்துக்கலாம், எம் அட்டு டி டாலர். ஓகே, இப்போ நான் 1 2 3 4 5 6 7 8 லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து நான் நம்பர்ஸ் போட்டேன். இப்போ இது எல்லாமே ஆட்ல இருக்கு. இப்போ இதை நான் அப்படியே ரைட் ஹேண்ட்ல இருந்து நம்பர்ஸ் போடுறேன் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. கரெக்டா? இப்போ என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ஆட் பொசிஷன்லாம் என்ன எலமெண்ட்லாம் ஆட்ல இருக்கோ, புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட்ல ஆட் பொசிஷன்ல என்ன எலமெண்ட் இருக்கோ அது ரைட் ஹேண்ட்ல இருந்து ஈவன் பொசிஷனா மாறுது. பொசிஷன் இங்க லெஃப்ட்ல இருந்து ஆடா இருக்கிறது ரைட்ல ஈவன் பிளேஸ்ல இருக்கும், லெஃப்ட்ல ஈவன் பிளேஸ்ல இருக்கிறது ரைட்ல ஆட் பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 3rd எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்னு கேட்குறாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3rd எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆட் பொசிஷனை ரிமூவ் பண்ணணுமா? லெஃப்ட்ல இருந்து போறப்போ ஆட் பொசிஷன் ரிமூவ் பண்ணணும்னா ரைட்ல இருந்து வரப்போ ஈவன் பொசிஷன் ரிமூவ் பண்ணி கவுண்ட் பண்ணா போதுமா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், இதுதான் எனக்கு ரைட் ஹேண்டு, இந்த ரைட் ஹேண்ட்ல ஆட் பொசிஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிரும், தப்பாயிடும். இப்போ இங்க எனக்கு ஆடு அப்படிங்கிறது இப்படி போறப்ப ஆடா இருந்துச்சுன்னா இப்படி வரப்ப அது ஈவனா இருக்கும், ஈவன் பொசிஷன்ல இருக்கும். ஓகே தானே? புரிஞ்சா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க இருந்து கவுண்ட் பண்ணும்போதே ஈவன் பொசிஷனை மட்டும் விட்டுட்டு 3rd எலமெண்ட் கவுண்ட் பண்ணுவேனா? அப்போ இது 1, இந்த ஈவன் பொசிஷன் உள்ள இதை விட்டுருவேன், இது 2, இதை ஸ்கிப் பண்ணிட்டு இது 3. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, ஈக்குவல்ட்டுங்கிறது இருக்கா? அப்போ இந்த வீக்கும் இந்த ஈக்குவல்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல என்ன சொல்றாங்க, எக்ஸாக்ட்லி பிட்வீன்ல எந்த எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்களா? எக்ஸாக்ட்லி பிட்வீன் தி எந்த எலமெண்ட்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு இன்பிட்வீன்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இல்லையா? மொத்தம் 11 இருக்கு. அப்போ இந்த பக்கம் ஒரு 5 கேன்சல் பண்ணுங்க, இந்த பக்கம் ஒரு 5 கேன்சல் பண்ணுங்க, அந்த எக்ஸாக்ட்லி வரது தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். இப்போ 5 5 கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது, 1 2 3 4 5, இதோட அப்படியே கேன்சல் ஆயிடுமா? இதே மாதிரி இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இங்க கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 இது எல்லாமே கேன்சல் ஆயிடுமா? அப்போ எனக்கு எக்ஸாக்டா என்னதான் வருது, இந்த ஜேங்கிற லெட்டர் தான் எக்ஸாக்ட்லி பிட்வீன்ல எனக்கு ஆன்சரா வருது. புரிஞ்சா? ஆட் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டுங்கிறது ஈவன் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு, பொசிஷன் அப்படியே மாறும் எண்டுக்கு ஏத்த மாதிரி, அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, how many such letters, how many பக்கத்துல இருக்கிறது என்னது, letters. okay, how many such letters which are immediately preceded na previous, preceded by a consonant, previously consonant இருக்கணும், and immediately followed by a symbol, பின்னாடி symbol இருக்கணும் followedல. so ஒரு லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும், பின்னாடி சிம்பிள் இருக்கணும். இப்போ நான் லெட்டர் வைஸ் போய் இதை கவுண்ட் பண்ணனா எனக்கு அங்கே நிறைய லெட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் வைஸ் போகலாம். இப்போ நான் ஒரு சிம்பிள் எடுக்கணும் அப்படின்னா அந்த சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு லெட்டர், இந்த லெட்டர் மீன்ஸ் அது கான்சனண்ட்டாக இருக்கலாம், வவ்வலா இருக்கலாம், ஆனால் அது ஒரு லெட்டர், அது கான்சனன்ட் வவ்வல் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் அந்த லெட்டருக்கு முன்னாடி கண்டிப்பாக கான்சனன்ட் தான் இருக்கணும். இந்த சீரீஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி எத்தனை சீரீஸ் உள்ள இருக்குன்னு பார்த்தா நம்ம கவுண்ட் போட்டுற முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க, சிம்பிள் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கா, இருக்கு. லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கா, இருக்கு. அப்போ இதை நம்ம ஒரு கவுண்டா எடுத்துப்போமா? ஓகே, இப்போ அடுத்து இந்த சிம்பிள் பாருங்க, இதுக்கு முன்னாடி லெட்டர் வரணும், எம்ங்கிற லெட்டர் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் வரணும், அதுவும் இருக்கு. அப்போ இந்த அட்டுங்கிறத நம்ம கவுண்ட்ல எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இந்த டாலரை பாருங்க, டாலருக்கு முன்னாடி லெட்டர் வரணும், இருக்கு. லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் வரணும், ஆனா என்ன இருக்கு, சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம எடுக்க மாட்டோம்.
ஓகேவா? இப்ப இந்த சிம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, முன்னாடி என்ன இருக்கு? லெட்டர் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் நமக்கு இருக்கணும். இங்க என்ன இருக்கு? கான்சனன்ட் இல்ல, சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ இதையும் நம்ம கவுண்ட்ல எடுக்க மாட்டோம். ஓகேவா? இப்ப இந்த சிம்பிள் பாருங்க. முன்னாடி லெட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கான்சனன்ட் இல்ல, சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இதையும் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த சிம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, முன்னாடி லெட்டர் இருக்கு. லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கு. ஸோ அப்போ இத கவுண்ட்ல நம்ம எடுத்துப்போம். கண்டிப்பா வரும். அடுத்து இந்த சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? சிம்பிள் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? கான்சனன்ட் வேணும். அப்போ இதுவும் கவுண்ட்ல வராது. இப்போ இந்த சிம்பிள் பாருங்க. இதுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு. அந்த லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்கு? சிம்பிள் இருக்கு, கான்சனன்ட் இல்ல. ஸோ அப்போ இந்த சிம்பிளையும் நம்ம கவுண்ட்ல எடுக்க கூடாது. ஓகேவா? அகைன் இப்போ இந்த பிளஸ் சிம்பிள் பாருங்க. முன்னாடி லெட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் இல்ல. ஸோ இதை நம்ம எடுக்க கூடாது. இப்போ இந்த சிம்பிள் எடுங்க. முன்னாடி நமக்கு லெட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு? சிம்பிள் இருக்கு. ஸோ இதையும் நம்ம கவுண்ட்ல எடுக்க கூடாது. இப்போ நான் இந்த சிம்பிள் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு லெட்டர் இருக்கு. ஆனா முன்னாடி எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு கான்சனன்ட் வரணும். எனக்கு இங்க யூங்கிற வவ்வல் இருக்கு. ஸோ இதையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? கவுண்ட் பண்ண கூடாது. ஓகேவா? இப்ப இந்த சிம்பிள் இருக்கு. சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு. இந்த லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் வரணும். ஆனா என்ன இருக்கு? ஏங்கிற வவ்வல் இருக்கு. ஸோ இதையும் நம்ம கவுண்ட்ல எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 1, 2, 3 மொத்தமா 3 லெட்டர்ஸ் வந்து இந்த கிவன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சரை வந்து இங்க 3 தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்தி கொஸ்டின். In the given series, ஓகேவா? In the given series, all the consonants which are immediately preceded by a symbol. இந்த கான்சனன்ட்க்கு முன்னாடி சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த கான்சனன்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஆர் ரிமூவ்ட். ஓகேவா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வர கான்சனன்ட்டை ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க. தென் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா how many letters are there in English alphabetical order between the second letter from the left hand? அது இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீரிஸ் நமக்கு கிடைக்குமா? நியூவா? அதுல செகண்ட் லெட்டரு ஓகேவா? இதுல செகண்ட் லெட்டரு அந்த லெட்டருக்கும் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல இருந்து வரக்கூடிய ஃபிஃப்த் லெட்டர். இதுக்கு இன் பிட்வீன்ல உள்ள லெட்டர்ஸ், அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து பின்னு வருது, இந்த இடத்துல வந்து ஜின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனை ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் இங்க நமக்கு இந்த செகண்ட் லெட்டர் வந்து பியாவும் இந்த ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் வந்து ஜியாவும் வருது அப்படின்னா இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஹவு மெனி லெட்டர்ஸ் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அது எப்படி வரணும்னா இப்போ பிக்கு அப்புறம் சி டி இ எஃப். கரெக்டா? அப்போ இதுதான் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அந்த 26 இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கு. அதுல பிக்கும் ஜிக்கு இடையில பிட்வீன்ல வர லெட்டர்ஸ் என்னது? இது 4. அப்ப என்னோட கவுண்டர் நான் என்ன கொடுக்கணும்? 4ன்னு கொடுக்கணும். அதுதான் இங்கேயும் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஆல் த கான்சனன்ட்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடெட் பை a symbols ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. அப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன வரும்? சிம்பிள் கான்சனன்ட் எங்க இருக்கு? இங்க பாருங்க, சிம்பிள் இருக்கு, கான்சனன்ட் இருக்கு. அப்ப இதை ரிமூவ் பண்ணுவோம். சிம்பிள் இருக்கு, கான்சனன்ட் இருக்கு, 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 இதை ரிமூவ் பண்ணுவோம். இது எப்படி போகும்? அது பாட்டுக்கு ஒரு லென்த்தி சீரீஸா போயிட்டே இருக்குமா? இதை ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகும்? டைம் டேக்கிங்கா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இதை பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கிவன் கொஸ்டினை ஃபுல்லா படிக்கணும். இப்போ இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? செகண்ட் லெட்டர் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? செகண்ட் லெட்டர் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட், ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் ரைட் ஹேண்ட். கரெக்டா? இதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 2 லெட்டர் நமக்கு கிடைக்கணும். அந்த 2 லெட்டரும் இந்த கண்டிஷன்ஸ்ல கேன்சல் ஆகாம இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? பி இருக்கு. இப்போ பிக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கா? இல்ல. ஸோ பி கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஓகே, பி கேன்சல் ஆகல அப்படின்னா செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஆருக்கு முன்னாடி சிம்பிள் இருந்தா ஆர் கேன்சல் ஆயிருக்கும். ஆனா பிங்கிற லெட்டர் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த பி கேன்சல் ஆக போறது இல்ல. அப்ப செகண்ட் லெட்டர் நமக்கு இந்த இடத்துல என்னதான் கிடைக்க போகுது? ஆறுங்கிறது டிஃபால்ட்டா கிடைச்சிருச்சா? ஓகேவா? இப்போ நான் இது எதுவுமே கேன்சல் பண்ணல. ஜஸ்ட் கிவன் சீரிஸ்ல இது 2 மட்டும் செக் பண்ணனா ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு கிடைச்சிருச்சா? இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட்ல இருந்து ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்னு சொல்லியிருக்காங்களா?
இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட்ல இருந்து ஒவ்வொரு லெட்டரா பார்த்துக்கிட்டு எந்தெந்த லெட்டர் இந்த கண்டிஷன்ஸ்க்கு கேன்சல் ஆகுதுங்கிறத மட்டும் பார்த்தா போதுமா? இப்போ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும். இங்க வவ்வல் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இது நமக்கு கேன்சல் ஆகாது. இங்க கான்சனன்ட் இருக்கு, முன்னாடி சிம்பிள் இருந்தா அது கேன்சல் ஆகும். ஆனா என்ன இருக்கு, ஏங்கிற வவ்வல் இருக்கு, இதுவும் நமக்கு கேன்சல் ஆகாது. இது கான்சனன்ட் கிடையாது, இது சிம்பிள். இங்க ஒரு கான்சனன்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி என்னதான் இருக்கு, வவ்வல் தான் இருக்கு, இதுவும் கேன்சல் ஆகாது. இது நமக்கு கான்சனன்ட்டே கிடையாது, இது வவ்வல். ஓகேவா? இப்போ அவங்க 5th லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் தானே சொல்லியிருக்காங்க. 5th லெட்டர் பாருங்க, 1 2 3 4 5. இந்த 5 லெட்டருமே கேன்சல் ஆச்சா? ஆகல. ஸோ இப்போ எனக்கு 5th லெட்டர் என்னது, யூவா? இப்போ இங்க ஆருக்கும் யூக்கும் இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல் சீரீஸ்ல என்ன லெட்டர்ஸ் பிட்வீன்ல இருக்கு? ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? எஸ் வரும். எஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? டி வரும். டிக்கு அப்புறம் என்ன வரும்? யூ வரும். ஸோ இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல் சீரீஸ்ல இன்பிட்வீன்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 2 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 2ங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ நீங்க கரண்டா நம்ம எக்ஸாம் ரேலில ஏதாவது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஷிவ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா ஃபிளாட் 50, நீங்க என்ன பேக்கேஜ் வாங்கினாலும் உங்களுக்கு அதில் 50% ஆஃப் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த பிபிடி வந்து நம்ம எக்ஸாம் ரேலியோட டெலகிராம் சேனல்ல ஷேர் ஆயிடும். நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க அங்க பிபிடி எடுத்துக்கலாம். அண்ட் இதை விட எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் வந்து பிபிடி ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸ் வேணும் மேம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் ரேலி வெப்சைட் அது ஆப்குள்ளே போனீங்கன்னா டாபிக் வைஸில் உங்களுக்கு ஒரு செட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். எல்லா டைப்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் செட் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி உங்களால் ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அண்டு எக்ஸாம் ரேலியோட 365 டேஸ் ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இது எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப பார்த்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஃபார் ரிப்பீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ரீசெண்ட் டேஸில் இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, இப்போ இதில் ஏதாவது ரிசல்ட் உங்களுக்கு வந்து போயிருக்கு, நெகட்டிவாக போயிருக்கு அப்படிங்கிறப்போ அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டே 1ல இப்போ எஸ்பிஐ பிஓ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோட ப்ரிலிம்ஸ் மார்க் கம்ப்ளீட் மார்க் உங்களுக்கு உள்ளே இருக்கும். அண்ட் அன்னைக்கே எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் லெவலில் ஈச் 3 சப்ஜெக்ட்லையும் ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் 3லையுமே 10 கொஸ்டின்ஸ் சேம் லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் மார்க்கு ப்ளஸ் வந்து 30 மெயின்ஸ் கொஸ்டின் 3 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் கவர் பண்ணலாம். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணக்கூடாது இல்லையா, டெய்லியும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இதை பிளான் பண்ணியிருக்காங்க. டே 1ல எஸ்பிஐ பிஓ பார்க்குறோம் அப்படின்னா டே 2ல வந்து எஸ்பிஐ கிளர்க்கு, டே 3ல வந்து ஐபிஎஸ் கிளர்க்கு, இந்த மாதிரி ஆர்டர் வந்து உங்களுக்கு மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்கமிங்கில் வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் எல்லா டேவும் இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆல்ஃபா நியூமெரிக்கில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.